உங்களுக்கு மிஸ்கின் படங்கள் பிடிக்கும், அதுவும் துப்பறிவான் மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் மிஸ்கின் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். சேரன், ஒய்ஜி மகேந்திரன் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் மிஸ்கின் டைரக்ஷன்ல நிர்மல் குமார் மியூசிக்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் யுத்தம் செய். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சேரன் வந்து ஒரு சிபிசிஐடியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அது என்ன அப்படின்னா, சென்னையில பல இடங்கள்ல ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ள வெட்டப்பட்ட கைத்துண்டு இருக்கு. இதை யார் பண்ணா, எதுக்காக இந்த மாதிரி பாக்ஸை வந்து ரோட்ல போட்டு போலீஸ்க்கு வந்து எச்சரிக்கை பண்றாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத சேரன் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் யுத்தம் செய். மிஸ்கின் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், இந்த டார்க்கா இருக்கும் படங்கள், படத்துல வந்து காமெடிக்கும் தனி ட்ராக் இருக்காது, சீரியஸான டைம்ல அடிக்கிற சின்ன ஒரு காமெடி இருக்கும். துப்பறிவான் படம் எப்படி இருக்கும் அதே மாதிரி எக்ஸாக்டா தான் இந்த படமும் இருக்கு, ஒரு சிபிசிஐடி ரேஞ்சில். உங்களுக்கு மிஸ்கின் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமா அந்த படங்கள் பிடிக்கும். சேரனை வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். தவமாய் தவம் இருந்து, சொல்ல மறந்த கதை, பொக்கிஷம், இந்த மாதிரி அவர் நடித்த படங்கள் பார்த்துருக்கோம். இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஆக்ஷன் ஜானர்ல ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு நாள் அந்த படத்தை பார்க்காம விட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்துச்சு. நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தேன், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தில் நிறைய சஸ்பென்ஸான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. கிளைமேக்ஸில் அவர் மிஸ்கின் சொல்கிற மாதிரியே நான் வந்து கில்லர்ஸை வந்து தெய்வமாக்கிட்டேன், அவங்க வந்து கடவுள் ஆக்கிட்டேன் அப்படின்னு பாருல, அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம்லாம் கிளைமேக்ஸில் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. படத்தோட எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆச்சு. படத்தில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு ரொம்ப. ஷுவராக அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.